வணக்கம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஆம், ஒரு தம்பதியருக்கு மணமேடையில் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. இருவரும் மேடையில் அமர்ந்திருக்கையில் அந்த பக்கமாக ஒரு எலி ஓடியது. அதை பார்த்த மாப்பிள்ளை பெண்ணிடம், அந்த பக்கமாக எலி ஓடியதை பார்த்தாயா என கேட்டார். அதற்கு மணப்பெண், எலி ஓடியது, ஆனால் அந்த பக்கமாக ஓடவில்லை, இந்த பக்கமாக ஓடியது என்றான். அவன் அந்த பக்கம் என சொல்ல, இவள் இந்த பக்கம் என சொல்ல, இது வாக்குவாதமாக மாறி விவாகரத்தில் முடிந்ததாம். ஆம், வெட்டு கொடுத்தல் இல்லை என்றால் பிரிவினையே மிஞ்சும் என்பதையும், வாக்குவாதங்கள் என்றும் தீர்வுகளை கொண்டு வருவது இல்லை என்பதையும் இச்சிறு கதை நமக்கு விளக்கும். விட்டு கொடுப்பதால் நாம் தோல்வியடைந்து விட்டோம், நாம் நினைத்தது கிடைக்காது, அதனால் நஷ்டம் ஏற்படும் என்று நினைப்பது தவறு. விட்டு கொடுப்பதுதான் இயல்பாகவே கிடைப்பதை விட அதிகமாக பெறுகிறோம். நமக்கு தேவையானவற்றை பெறுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சி பெரியது. நம்மை சேர்ந்தவருடன் தேவைக்காக நமது தேவையை விட விட்டு கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சி அதைவிட பெரியது. விட்டு கொடுத்தல் என்பது மகிழ்ச்சி மற்றும் அன்பு பகிர்தலின் ஊடகமாக விளங்குகிறது. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்று பழமொழி உண்டு. தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, உடன் பணிபுரியும் நபர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரிடமும் விட்டு கொடுத்து போவது ஆரோக்கியமான உறவை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. ஆகையால் மகிழ்ச்சியில் உறவுகள், நட்புகள் மலர விட்டு கொடுத்து ஆனந்தமாக வாழ்ந்திடுவோம். வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து வாழ்வதில்தான் மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது. நன்றி.